தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139, 23, 24. இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்ய வேண்டிய ஜெபம். தாவீது ராஜாவின் வெற்றியின் ரகசியம் இதுதான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இவ்விதமாக நம்மை ஒப்புவித்து ஜெபிக்கும் போது, தாழ்த்தி ஜெபிக்கும் போது உயர்த்துகிறார். அநேக வேளைகளிலே என் இருதயத்தையும் அதன் சிந்தனைகளையும் என்னாலேயே கூட அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது திருக்கும் கேடும் நிறைந்ததாகவே இருக்கிறது. என் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை கூட என் தேவன் அறிவார். அதனால் ஆண்டவர், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்கிறார். நீதிமொழிகள் 23:26. இந்த தேவனுடைய விருப்பத்தை அறிந்துதான் தாவீது, தேவன் நமது இருதயத்தின் வாசலை தட்டிக்கொண்டு காத்து கொண்டிருப்பதை அறிந்துதான், ஆண்டவரே என் இருதயத்தை உமக்கு திறந்து தருகிறேன். நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். மனிதன் முகத்தை தானே பார்க்கிறான், நீரோ இருதயத்தை காண்கிற தேவன் அல்லவா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் அதை எடுத்து போட்டு நித்திய வழியிலே, உமக்கு சித்தமான பிரியமான வழியிலே என்னை நடத்தும் என ஜெபிக்கிறார். தேவனுடைய இருதயத்திற்கேற்றவன் தேவனுக்கு சித்தமானவற்றை செய்வான் என பேரெடுக்கிறார். கிருபையை பெற்றுக் கொள்கிறார். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கவும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கவும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறார் என ஏசாயா 57:15 கூறுகிறது. இத்தனை மேன்மையான சிலாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? வாசற்படியில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு இருதயத்தின் கதவை திறந்து கொடுப்போம். நித்திய வழியிலே நடப்போம். ஜெபம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன்.